வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். சென்னை போரூர் அடுத்த மௌலிவாக்கத்தில் 11 அடுக்குமாடி கட்டிட விபத்து பகுதியில் கடந்த 7 நாட்களாக நடந்து வந்த மீட்பு பணிகள் நிறைவு பெற்றன. கடந்த 28ஆம் தேதி மாலை முதல் நடைபெற்று வந்த மீட்பு பணியில் 27 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இடிபாடுகளில் சிக்கி 61 பேர் உயிரிழந்தனர். ஈராக்கில் கிளர்ச்சி படையினரால் கடத்தப்பட்ட இந்திய நர்சுகள் 46 பேரும் விடுவிக்கப்பட்டதாக கேரள முதல்வர் உம்மன் சாண்டி INS செய்தி நிறுவனத்திற்கு தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். ஜம்முவில் கத்ரா உத்தம்பூர் இடையேயான ரயில் சேவையை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில வளர்ச்சி ஒருபோதும் பாதிக்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். மண்ணெண்ணெய் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும், சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 250 ரூபாயும் அதிகரிக்க வகை செய்யும் கிருத்தி பாரிக் கமிட்டியின் பரிந்துரையை அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர்கள் குழுவுக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அனுப்ப முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனிடையே உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு பதுக்கலே முக்கிய காரணம் என்று கூறிய மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி விலைவாசி அதிகரிப்பால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கூறினார். ட்விட்டர் சமூக வலைதளத்தில் அதிக எண்ணிக்கையிலான பின்தொடர்வோரை கொண்டிருக்கும் உலக தலைவர்களில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது இடத்தில் இருக்கிறார். ICC நிர்வாகத்தை இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கிரிக்கெட் வாரியங்கள் தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்ததில் BCCIக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று அதன் செயலர் சஞ்சய் பட்டேல் தெரிவித்துள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamil.thehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.